பெண் ரசிகைகள் வந்து எல்லாருக்குமே கணிசமான அளவில் இருந்தாங்க. மிக முக்கியமாக எங்கள் அம்மா வந்து சிவாஜினுடைய தீவிர ரசிகை. சிவாஜி படம் வந்துன்னா முதல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பாங்க. எங்கள் அப்பா வந்து திமுகவுடைய என்ன சொல்கிறது டைஹார்ட் ஃபேன், திமுகவுடைய வெறித்தனமான ஒரு செயல் வீரர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மிஸ்டர் வடப்பளை. ஸோ எங்கள் அம்மா ஜெயலட்சுமி சிவாஜியுடைய தீவிர ரசிகை. இப்படிலாம் தான் இருந்தது. அதே நேரத்தில் யாரும் யாரையும் வந்து விளையாடிக்குவாங்க போய்க்குவாங்க. முக்கியமாக வந்து கல்யாண வீடுகள்லையோ மற்ற விஷயம் அரசியல் பேசவே மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துடும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அதை தவிர்த்துருவாங்க. இப்படி தான் வந்து தமிழ் சினிமாவும் சரி, அதிலிருந்து அரசியலுக்கு வந்த தலைவர்களும் சரி, அது குறித்தான வெளிப்படைத்தன்மையும் சரி, ஒரு எல்லாமே ரொம்ப டீசன்ஸ் மெட்டீரியலாகவே இருந்தது. கல்யாணத்துக்கு போனால் கூட அவன் சிவாஜி ரசிகர், அவங்ககிட்ட போய் நான் பேச முடியாது, அவன் தீவிர எம்ஜிஆர் ரசிகர், ஏதாவது சொன்னால் அடிச்சிடுவான். இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அது எல்லாமே ஒரு எல்லைக்குள் இருந்தது. அப்போ பெண் ரசிகைகள் எம்ஜிஆருக்கு இருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாத போது நடந்தே போய் பழனிக்கு போகிறேன்னு சொல்லி அதில் உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்காங்க. சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனுடைய உச்சம்னு வச்சுக்காங்களேன். பட் அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது, இன்று தகவல் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்து இவ்வளவு வீச்சில் இருக்கும்பொழுது ஒரு நடிகனுக்கு பின்னால் ஒரு பெண்கள் வந்து வெறித்தனமாக வந்து அன்பு செலுத்துவதும், பெற்ற குழந்தைகளே வந்து ஆட்சிக்கு வரலாம் வந்து சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது.